إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கே அவர்களுடைய வருகை ரஹ்மத்தாக, அருளாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு மக்களுக்கு ஹிதாயத்தை, நேர்வழியை அவர்கள் விரும்பினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு நிகழ்வை பாருங்கள். இந்த செய்தி புகாரியில் 1356வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அதாவது, ஒரு யூதச் சிறுவன் நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். சென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது தலைக்கருகிலே அமர்ந்து சொல்கிறார்கள், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது உண்மையான வெற்றி நாளை மறுமையின் வெற்றிதான். உண்மையான வாழ்வு நாளை மறுமை வாழ்வுதான். எனவே இன்று நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் உலக விஷயங்களிலே கவனம் எடுக்கின்றார்களே தவிர, இந்த அற்பமான உலக விஷயங்களிலே கவனம் எடுக்கின்றார்களே தவிர, மறுமைக்கான வழிகாட்டல்கள், நாளை மறுமையில் எனது பிள்ளை வெற்றி பெற வேண்டும், நாளை மறுமையில் எனது பிள்ளை நிலையான சுவனத்தை அடைய வேண்டும் என்பதில் எத்தனை பெற்றோர்கள் கவனம் எடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அந்த யூதச் சிறுவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அன்பளிப்பை கொடுக்க நாடுகின்றார்கள். மிகப்பெரிய அன்பளிப்பை கொடுக்க விரும்புகிறார்கள். அதுதான் என்ன? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். அவன் தனது பக்கத்திலே இருக்கக்கூடிய தனது தந்தையை பார்க்கின்றான். தந்தையுடைய முகத்தை அவன் பார்க்கின்றான். அந்த நேரத்திலே அதாவது அவனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமாக இருந்தாலும் தனது தந்தை ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்ற ஒரு அச்சத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஒரு தடுமாற்றத்தில் தனது தந்தையை பார்க்கின்றான். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த தந்தை தனது மகனுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ, அதாவது காசிமுடைய தந்தை அபுல் காசிமுக்கு நீர் கட்டுப்படுவீராக என்று அந்த யூதன் சொல்கிறான் தனது மகனுக்கு. அப்போது அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ ஏற்றுக்கொண்டவுடன் அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள், வெளிப்பட்டு செல்கிறார்கள். மற்றொரு ரிவாயத்தில் நீங்கள் இதிலே பார்க்கலாம்,
நசாயிலே வரக்கூடிய அந்த ரிவாயத்தில் அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்படுகின்ற போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார் என்று சொல்லிக்கொண்டு சென்றார்கள். இவனை நரகை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னவர்களாக வெளியேறினார்கள். நசாயுடைய ரிவாயத்திலே அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு ஃபஹல்லஸஹு வனஜ்ஜாஹு பி மினன் நார். எனவே அதாவது அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அவனை நரகை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனை என் மூலமாக அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாத்தானே அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று சொன்னவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹிதாயத்தை, நேர்வழியை முழு உலகத்துக்கே விரும்பினார்கள். இப்போ அந்த ஒரு சிறுவனுடைய அந்த மரண வேளையில் கூட யூதர்கள் எவ்வளவுதான் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டாலும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக செயல்பட்டாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மையைத்தான் விரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு சிறுவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலட்சியமாக இருந்து விடவில்லை. என்ன சொல்கிறார்கள்? இஸ்லாத்தை தான் எடுத்துச் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். எனவே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அதன் மூலம் அவன் நரகிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது இன்று நாம் இந்த தாவாவுடைய பணியில் உண்மையில் அதாவது சிறுவர்கள் விஷயத்தில் எந்த அளவு கவனம் எடுக்கிறோம் என்பதை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்துக்கே அனுப்பப்பட்ட தூதர். அவர்கள் சிறுவர்களுக்கும் என்ன தாவா செய்வதை அவர்கள் மறக்கவில்லை. அவர்களுக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை இந்த செய்தியினூடாக நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதிதான் அதாவது நாளை மறுமைக்கான வழிகாட்டல். அவர்களுக்கு நாளை மறுமைக்கான வழிகாட்டலை பெற்றோர்கள் வழங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூமின்களை, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சிறுவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு நாம் நிறைய செய்திகளை பார்க்கலாம். உண்மையில் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள். புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது ஃபித்ராவிலே தான் பிறக்கிறது. அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தான் அவனை யூதனாக அல்லது கிறிஸ்துவனாக அல்லது ஒரு மஜூசியாக மாற்றுகிறார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது. இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமாக அந்த பெற்றோர்கள் மாற்றுகிறார்கள் என்று சொல்லவில்லை. ஏன்? அவன் பிறப்பதே அந்த ஃபித்ராவில் தான் பிறக்கிறான். அந்த ஃபித்ராவிலே பிறக்கக்கூடிய அந்த பிள்ளையை, அந்த குழந்தையை என்ன செய்கிறார்கள்? பெற்றோர்கள் மாற்றி விடுகிறார்கள் என்று சொன்னால், இப்போ பெற்றோர்கள் எவ்வளோ பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும், அது எவ்வளோ அவர்களில் தாக்கம் செலுத்துகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் பிள்ளைகளோடு நடந்து கொண்டார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கடந்து சென்றால் அவர்களுக்கு சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் இந்த சுன்னாவை கடைபிடிக்கிறான். இந்த சுன்னாவை கடைபிடித்து கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நான் ஏன் அவர்களுக்கு சலாம் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சலாம் சொல்லுவாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துறாங்க. நாட்டு தலைவர், ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. ஆட்சி தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய எளிமையான அந்த வாழ்க்கையை பாருங்க.
பிள்ளைகளுக்கு அவர்கள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவர்கள் என்ன செய்வார்கள்? பிள்ளைகளை கடந்து செல்கின்ற போது அவர்களுக்கு சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று புகாரியில் 2271 வரக்கூடிய ஒரு செய்தி, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை ஒரு பாத்திரத்திலே பால் கொடுக்கப்படுகிறது. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்துகிறார்கள். அருந்துவிட்டு அவர்கள் பார்க்கிறார்கள், தனது வலப்புறத்திலே ஒரு சிறுவன் இருக்கிறான், இடப்புறத்திலே மூத்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடம் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நீ அனுமதி தருகிறாயா இதை இடத்தில் உள்ள இந்த பெரியவர்களுக்கு இதை கொடுப்பதற்கு என்று சொல்லி கேட்கும்போது அந்த சிறுவன் சொல்கிறான், அல்லாஹ் மீது சத்தியமாக இல்லை யா ரசூலல்லாஹ், அதாவது உங்களுடைய அந்த உமிழ்நீர் பட்டதை நான் முதலில் குடிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் என்று அந்த சிறுவன் சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை எவ்வளவு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கலாம்? அவர்கள் கேட்காமலே கொடுத்திருக்கலாம். நபி அவர்களுக்கு முடியுமா முடியாதா? கொடுத்திருக்கலாம். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறை தான் வலதை அவர்கள் முற்படுத்துவார்கள், வலதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எனவே வலது பக்கம் ஒரு சிறுவன் இருக்கின்ற போது அந்த சிறுவனுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, அந்த சிறுவனிடம் கேட்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சிறுவன் கூட அல்லாஹ்வுடைய தூதரின் சிறப்பை அறிந்து அதை விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்திலே இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நான் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்திலே இருக்கிறேன். அப்போது யா குலாம், சிறுவனை என்று என்னை அழைத்தார்கள். என்னை சிறுவனை என்று அழைத்து சொல்கிறார்கள், இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில சொற்களை சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். பாருங்க, முழு உலகத்துக்கே தூதராக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது அந்த சிறுவரை அழைத்து சொல்கிறார்கள், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். எனவே தஅவா என்று அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த முன்மாதிரி நமது வாழ்வில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். சிறுவர்களுக்கு உண்மையில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விதைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மிக பெரும் ஈமானிய அந்த நம்பிக்கையை விதைக்கிறார்கள். படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைதான் முதன்மையானது, படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைதான் முதன்மையானது என்பதை உணர்த்துகிறார்கள். அதை அந்த பிள்ளையுடைய மனதிலே பதிய வைக்கிறார்கள். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அடுத்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹுவை நீ உன் முன்னால் கண்டுகொள்வாய் என்று சொன்னால், அல்லாஹுடைய உதவியையும் அருளையும் நீ என்ன செய்வாய்? நீ கண்டுகொண்டே இருப்பாய். அல்லாஹுடைய கட்டளைகளை நீ பாதுகாக்கின்ற போது, அல்லாஹுடைய தீனை பாதுகாக்கின்ற போது, அல்லாஹுடைய வேதத்தை பாதுகாக்கின்ற போது, இந்த நபித்தோழர் எப்படிப்பட்டவராக மாறினார் என்று சொன்னால், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் முன்னோடியாக திகழ்ந்த நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே விதைக்கக்கூடிய விடயம் என்ன? அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாக்க வேண்டும், அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், அவைகளை பேண வேண்டும். பிள்ளைகளுடைய உள்ளங்களை நாங்கள் சிறு பிராயத்திலிருந்து எதை விதைக்க வேண்டும் என்ற அற்புதமான முன்மாதிரி இந்த செய்தியிலே இருக்கிறது. அதே போன்று வைதா சால்த ஃபஸ் அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். சில பெற்றோர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அவங்க என்ன செய்வாங்க? அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்பது, நீ அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், முதல்ல அல்லாஹ்விடத்தில் கேள், உனது தேவையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன்.
அல்லாஹுடைய உதவியை கொண்டு. ஆனால் நீ யார்கிட்ட கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடம் தான் முதலில் கேட்க வேண்டும் என்று பிள்ளைகளை பயிற்றுவிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். என் அருமை சகோதரர்களே, சிறு பிராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு எது ஊட்டப்பட வேண்டும், எந்த நம்பிக்கை விதைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் வழிகாட்டல் இந்த செய்தியில இருக்கிறது. பிள்ளைகளை நாங்கள் சிறு பிராயத்திலிருந்து நீ அல்லாஹ்விடம் கேள், அல்லாஹ்விடம் கேள், அல்லாஹ்விடம் கேள் என்று அப்படியே நாங்கள் அவர்களை பழக்குவமாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் தான் கேட்பார்கள். உறுதியான நம்பிக்கை அவங்களோட உள்ளத்தில் என்ன செய்துவிடும்? ஆழமாக பதிந்துவிடும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்ல ஒரு செய்தி, ஒரு சிறுவனுடைய செய்தியை நீங்க பார்க்கலாம். ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் அந்த சிறுவனுடைய ஈமானிய வலிமையை பார்த்து, அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை பார்த்து, என்ன இவர்கள் எல்லாம், எனது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம், குடிமக்கள் எல்லாம் இந்த கொள்கைக்கு போய்விடுவார்களோ, சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களோ என்ற பயத்தில் என்ன செய்கிறான்? அந்த சிறுவனை கொல்வதற்கு முயற்சி செய்கிறான். அந்த சிறுவன் யாரிடம் உதவி தேடினான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, எப்படி உதவி செய்கிறான்? அதாவது அல்லாஹு மக்ஃபினீஹிம் பிமா ஷித், யா அல்லாஹ் இவர்களை நீ விரும்பியபடி நீ செய்துவிடு, நீ விரும்பியபடி இவர்களை விட்டு என்னை காத்து விடு என்று சொல்லிதான் அந்த சிறுவன் பிரார்த்திக்கிறான். அந்த சிறுவனை கொல்வதற்கு செல்லக்கூடியவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? அழிந்து மடிகிறார்கள், அவர்கள்தான் செத்து மடிகிறார்கள். அந்த சிறுவனுடைய துஆ எப்படிப்பட்ட துவாவாக அந்த துவா இருந்திருக்கிறது என்று பாருங்கள். உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே அவன் பிரார்த்திக்கிறான். அதாவது அந்த சிறுவனை கொல்வதற்கு அழைத்து செல்லக்கூடிய அநியாயக்காரர்கள் தான் கொல்லப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை என்று பாருங்க. அல்லாஹ்விடத்தில் யாருடைய துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும்? உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு பிரார்த்திக்கின்ற போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் எதை விதைக்கிறாங்கண்டா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. அடுத்து சொல்கிறார்கள், அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக் என்று சொல்கிறார்கள். அறிந்து கொள், அதாவது ஒட்டுமொத்த சமுதாயமே உனக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு ஒன்று சேர்ந்து விட்டாலும் அவர்களால் உனக்கு அந்த நன்மையை செய்துவிட முடியாது. அல்லாஹ் அதை அவனது ஏட்டிலே அதை எழுதினாலே தவிர, அல்லாஹ்வுடைய ஏட்டில் அது இருந்தால் உனக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ஏட்டிலே இருந்தால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா, முழு உலகமே ஒன்று சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது? அதை அடைந்து கொள்ள முடியாது. பாருங்க, இன்றைக்கு நாம் அதாவது பரீட்சைகளுக்கு தோற்றக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் பரீட்சையில் என்ன செய்து தோல்வி, பரீட்சையில் சரியான பெறுபேறுகள் இல்லை என்ற செய்தியை அறிந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? சிலர்கள் தற்கொலைக்கே சென்று விடுகிறார்கள், சிலர் தங்களை தற்கொலைக்கே சென்று விடுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த நம்பிக்கை அங்கே என்ன செய்யப்படலை? ஊட்டப்படலை. இந்த நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும் பிள்ளைகளுக்கு. நாங்கள் எப்படி அந்த பிள்ளைகளை படி என்று சொல்கிறோமோ அதே போன்றுதான் தோல்விகளை சந்திக்கக்கூடிய அந்த மன வலிமையும் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். வெற்றியை போன்று தோல்வியும் வரும். வெற்றியை நாம் எப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன வலிமையும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே எதை கற்றுக் கொடுக்குறாங்க? அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், நீ முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அந்த முயற்சிகளுக்கெல்லாம் அப்பால் தோல்வி இருக்கலாம், அந்த முயற்சி பலனற்று போகலாம். அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இது அல்லாஹுடைய ஏற்பாடு, இது அல்லாஹுடைய முடிவு என்று என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ளணும். பாருங்க, அந்த சிறுவனை கொல்வதற்காக அழைத்து செல்கிறார்கள் இல்லையா? அந்த நாட்டுடைய ஆட்சி தலைவன் என்ன செய்கிறான்? படையோடு அந்த சிறுவனை கொல்வதற்காக அனுப்புகிறான். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் என்ன? அவன் அவனை எதுவும் செய்ய முடியாது, அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பது இறைவனுடைய நாட்டமாக இருக்கிறது. அந்த நாட்டம் அங்கு நிறைவேறுகிறது.
அங்கு அந்த நாட்டம் நிறைவேறுகிறது நறுமை சகோதரர்களே. எனவே பிள்ளைகளுக்கு நாம் இந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டும், இந்த நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். இதுதான் வாழ்க்கைக்கு மிக தேவையானதாக இருந்து கொண்டிருக்கிறது. தோல்விகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லை என்றால் இந்த கல்வியில் என்ன பயன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தோல்விகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோ வலிமை இல்லை என்றால், அதற்கான சக்தி இல்லை என்றால் இந்த கல்வியில் என்ன பயன் இருக்கிறது? அதுதானே அவர்களுக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அந்த சிறுவருடைய உள்ளத்திலே விதைக்கிறார்கள். உலகமே ஒன்று திரண்டு விட்டாலும் உனக்கு நன்மை செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ்வுடைய ஏட்டில் இருக்கிறதா, நிச்சயமாக அந்த நன்மை உனக்கு கிடைக்கும். அதே போன்று அடுத்து சொல்கிறார்கள், வைனிஜ்தமஉ அலா அன் யதுர்ரூக பிஷைஇன் லம் யதுர்ரூக பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக். அதாவது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்ய நினைத்தாலும், ஒரு தீங்கை நாடினாலும் அந்த தீங்கை உனக்கு செய்துவிட முடியாது. என்ன, அது அல்லாஹுடைய ஏட்டில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய ஏட்டில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் அதை எழுதவில்லை என்று சொன்னால் அவர்களால் செய்துவிட முடியாது. இதுதான் உண்மை. எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, அந்த பக்கங்கள் காய்ந்து விட்டன என்றால் அவைகள் எதுவும் மாற்றம் செய்ய முடியாது. இந்த ஒரு நம்பிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு பிராயத்தில் இருந்த நபித்தோழருடைய உள்ளத்தில் விதைக்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள். நாம் இதை நமது பிள்ளைகளை உட்கார வைத்து இவற்றை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா, நமது பிள்ளைகளுக்கு நாம் இவற்றை கற்றுக் கொடுத்தோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமானவைகள். ஷிர்கிலிருந்து சமுதாயத்தை நாம் காக்க வேண்டியிருக்கிறது. வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் ஷிர்கிலிருந்து காக்கப்பட வேண்டும். இப்போ இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள், பெற்றோரே ஷிர்கின்பால் பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய மோசமான நிலைகளை பார்க்கிறோம். இதில் மற்றும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, நான் இப்போது சொன்ன ரிவாயத் திர்மிதியுடைய ரிவாயத், அதே மாதிரி அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருகிறது. இன்னொரு முக்கியமான பகுதியும் அதில் வருகிறது. என்ன வருகிறதுன்னு சொன்னால், அதாவது தஅர்ரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா யஅரிஃப்க ஃபி ஷித்தா. அதாவது நீ நல்ல நிலையில் இருக்கின்ற போது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையிலே நீ அல்லாஹுவை நினைவு கூர். அல்லாஹுவை நீ என்ன செய், நினைவு கூர். அல்லாஹுவை அறிந்தவனாக செயல்படு. அப்படி நீ செயல்படும் போது உனக்கு ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் வருகின்ற போது, உனக்கு ஒரு சிரமம் ஏற்படும் போது அல்லாஹ் என்ன செய்வான், உன்னை அறிந்தவனாக இருப்பான். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். அப்ப என்ன செய்யறான், அப்ப அல்லாஹ் அந்த அடியானுடைய விஷயத்திலே என்ன செய்வான், இவன் எல்லா நிலைகளிலும் என்னை நினைவு கூறக்கூடியவன், கஷ்டம் வரும்போது மாத்திரம் நினைவு கூறக்கூடியவன் அல்ல. எப்படி அந்த மக்கா காஃபிர்கள் கடலில் பயணிக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், கப்பல் மூழ்கப் போகிறது என்ற அளவுக்கு ஒரு புயல் ஏற்படுகின்ற போது எப்படி இஹ்லாஸோடு அவர்கள் அல்லாஹுவை அழைப்பார்களோ அதுபோன்று ஒரு மூமின் இருக்க மாட்டான். கஷ்டத்தில் மாத்திரம் அல்லாஹுவை அழைப்பவனாக இருக்க மாட்டான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக இருக்க வேண்டும். இப்போ நாம் நமது பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன, எக்ஸாம் வரும்போது மட்டும் தொழுகிறது. சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது, எக்ஸாமுடைய காலத்தில் மட்டும் தொழுகை, அந்த காலம் முடிந்து விட்டால் தொழுகை கிடையாது. அப்படி அல்ல. பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் என்ன செய்யணும், அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும், அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும், அல்லாஹுவை அறிந்தவனாக நீ இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது உனக்கு நெருக்கடியான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில் அல்லாஹுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த அற்புதமான அந்த அறிவுரை இந்த உபதேசத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். அதே போன்று அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க, வஅலம், அறிந்துகொள், அன்னமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக் வமா அஸாபக லம் யகுன் லியுக்தியக் என்று சொல்றாங்க. என்ன, அதாவது உனக்கு ஒன்று தவறிவிட்டால், உனக்கு ஒன்று என்ன செய்து விட்டது, தவறிவிட்டால் நீ அறிந்துகொள், அது உனக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. என்ன, பரீட்சையில் இதுதான் பெறுபேர் என்று சொன்னால் அதுதான் பெறுபேர். பரீட்சையில் பெறுபேர் அதுதான் பெறுபேர். அதை கூட என்ன நன்றியோடு ஏற்றுக்கொள்றதில்லை, அதை கூட என்ன செய்யறதில்லை, நன்றியோடு ஏற்றுக்கொள்றதில்லை. அது என்ன செய்யறது, அதில் குறையத்தான் காண்றது. இப்படியாக சிலர் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன சொல்லிப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உனக்கு ஒன்று தவறிவிட்டால் அறிந்துகொள், அது உனக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று வமா அசாபக், அதாவது உனக்கு ஒன்று கிடைத்து விட்டதென்றால்
அது உன்னை விட்டு தவறக்கூடியதும் அல்ல. உனக்கு ஒன்று கிடைத்து விடுகிறது என்றால் அது உன்னை விட்டு தவறக்கூடியதும் அல்ல. இதில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அருமையான சகோதரர்களே, இன்று பலர் தவறிழைக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. அடுத்தவனுக்கு கிடைக்கிறத தட்டி பறிக்கிறதுக்கு சூழ்ச்சி செய்கிறது, இரவு பகலாக அதற்கு சூழ்ச்சி, இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். எனவே ஒருவன் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, எனக்கு ஒன்று கிடைக்கவில்லையா, அதுதான் எனக்கு முடிவு செய்யப்பட்டது. எனக்கு ஒன்று கிடைத்து விட்டதா, அது என்னை விட்டு தவறக்கூடியது அல்ல. இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்த அந்த தோழருடைய உள்ளத்தில் விதைக்கிறாங்கன்னா இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எப்படி அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாங்க, வஅலம், அறிந்து கொள், அன்னன் நஸ்ர மஅ ஸப்ர், அதாவது வெற்றி உதவி என்பது பொறுமையோடு தான் இருக்கிறது. நாம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். எந்த அளவு நாம் பொறுமையோடு செயல்படுவோமோ அதில் தான் இறை உதவி இருக்கிறது என்பது அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் விதைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்லி கொடுக்குறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அந்த பொறுமை என்ன செய்யப்படுது, அவர்களுக்கு சொல்லப்படுது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், பெற்றோர் நினைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் காட்டக்கூடாது, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் காட்டக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்க, இரவு பகலாக உழைக்கிறார்கள். ஆனாலும் என் அருமை சகோதரர்களே, அவர்களுக்கு அதுவும் உணர்த்தப்பட வேண்டும். அப்போதான் வாழ்க்கை என்ன செய்யலாம், அவர்களால் அதாவது எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் என்பது. இங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொறுமையோடு தான் என்ன இருக்கிறது, இறை உதவி இருக்கிறது. அதே போன்று அன்னல் ஃபரஜம் அல் கர்பன் சொல்கிறார்கள். என்ன, துன்பத்தோடு தான் விடிவு என்பது இருக்கிறது. துன்பத்தோடு தான் எது இருக்கிறது, கஷ்டத்தோடு தான் விடிவு இருக்கிறது. துன்பங்கள் கஷ்டங்கள் வரும், அதன் பிறகு அதிலிருந்து விடிவென்பது கிடைக்கும். இப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அப்படித்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதுதான் இறைவனுடைய சுன்னாவாக இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க, வஅன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்று சொல்கிறார். அதாவது சிரமத்தோடு எளிதிருக்கிறது, சிரமத்தோடு எளிதிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கண்டா என் அருமை சகோதரர்களே, இது உண்மையில் ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளுக்கு முதல்ல தனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று தனது பிள்ளைகளை உட்கார வைத்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அறிவுரைகள் இவைகள். மிக முக்கியமான அறிவுரைகள் ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளை உட்கார வைத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான அறிவுரைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வது சிறுவர்கள் தானே என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் அலட்சியமாக இருக்கல. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், என்ன சிறுவர்கள் தானே தவறு செய்கிறாங்க, அது போப்போ சரியா வரும் என்று இப்படித்தான் நியாயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் இருந்த அந்த சிறுவராக இருந்த அதாவது நபித்தோழர் என்ன சொல்றாரு, உமர் இப்னு அபி சலமா அவர் சொல்றாரு, அதாவது நான் அல்லாஹ்வின் தூதனுடைய மடியிலே இருக்கிறேன். அப்ப அந்த பருவத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்ப எனது கை வந்து என்ன செய்து உணவு தட்டில் அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ என்ன செய், சாப்பிடு. முதல்ல அல்லாஹ்வுடைய பெயரை சொல் என்று முதல் விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறான். முதல்ல என்ன, அல்லாஹ்வுடைய பெயரை சொல் என்று சொல்றான். அடுத்து என்ன, உனது வலக்கரத்தால் சாப்பிடு என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறார்கள், உனக்கு அருகில் உள்ளதை நீ சாப்பிடு என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த நபித்தோழர் பாருங்க, சிறு பிராயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எடுத்த இந்த உபதேசம். அவர் சொல்றாரு, ஃபமா ஸாலத்தில்க திஅமதி பஅதன்னு சொல்றார். அதுக்கு பிறகு எனது உணவு முறை அதுதான், எனது உணவு முறை அப்படியே ஆகிவிட்டது என்று சொல்றார். இது புகாரில 5376 எண்ணில் வரக்கூடிய செய்தி. பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க. முதல் விஷயம் என்ன, அல்லாஹ்வின் பெயரை சொல் என்று சொல்லி கொடுக்குறாங்க. வலக்கரத்தால் சாப்பிடு என்று சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு அருகில் உள்ளதை சாப்பிடு என்று சொல்லி கொடுக்குறாங்க. எனவே எல்லாருமே சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நாம் அந்த சிறு பிராயத்திலே இப்படியான நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது அது எவ்வளவு அவர்களுக்குள் தாக்கம் செலுத்தும் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு ஒரு பெரும் சான்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் என்ன செய்கிறான், தனது பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால், நல்ல ஒழுக்கத்தை
ஒரு தந்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு சதகா செய்வதை விட சிறப்பானது என்ற ஒரு செய்தி திருமீதியில் 1874 எண்ணில் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு பெற்றோர் ஒரு தந்தை பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அழகிய அந்த ஒழுக்கங்களை, நல்ல ஒழுக்கங்களை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படியான செய்திகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த உம்மத்துக்கு வழங்குகிறார்கள். எதற்காக? அதாவது வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும், முன்மாதிரி மிக்க சமுதாயமாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே, சிறுவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். அவர்கள் அன்பை என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள், அன்பை எதிர்பார்க்கிறார்கள் இல்லையா? ஒரு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்னது, தாய் பிள்ளைக்கு அடித்து விட்டால் தந்தையிடம் அந்த பிள்ளை என்ன செய்கிறது? ஓடி வருகிறது. தந்தை அடித்து விட்டால் தாயிடம் ஓடி வருகிறது. ஏன்? அன்பை எதிர்பார்க்கிறது. அந்த அரவணைப்பை, அன்பை எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது யார் எம்மில் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். அதே போன்று பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவர்கள், பெரியோருக்கு மரியாதை செலுத்தாத நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த உயர்ந்த பண்புகள் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஒரு முறை பார்க்கிறோம், அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனது பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அவர்களை அன்போடு முத்தமிடுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்தவுடன் அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், நான் அவர்களை முத்தமிட்டதே கிடையாது என்று சொல்கிறார். போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இரக்கம் காட்டாதவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்றான். பாருங்க. எனவே அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டுமா, நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுங்கள் என்ற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு வழங்கிய உன்னதமான ஒரு வழிகாட்டல் தான், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் பாராபட்சம் காட்டக்கூடாது, பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இப்படி சொல்றாங்க. எப்படி எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு பாருங்க. இத்தகுல்லாஹ் வஅதிலு ஃபி அவுலாதிக்கும், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இது முஸ்லிம்ல 3055 எண்ணில் வரக்கூடிய செய்தி. அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாராபட்சம் காட்டக்கூடாது. பிள்ளைகளுடைய வயது அமைப்பில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற அமைப்பில் உள்ள வேறு தேவைகள், அதில் வித்தியாசங்கள் இருக்கும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு மத்தியிலே அநீதமாக நடந்து கொள்ளக்கூடாது, பாராபட்சம் காட்டக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே அருமை சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக விதைக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அதாவது தௌஹீத், ஏகத்துவம், அந்த ஓரிரை கொள்கை, அல்லாஹ் மீதுள்ள அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, இவைகள் தான் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் அதாவது விதைக்கப்பட வேண்டிய முதன்மையான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழுமாறு ஏவுங்கள் என்று சொல்கிறார்கள். 10 வயதாயும் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்தாவது தொழவையுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே இது எவ்வளவு முக்கியமான ஒரு வழிகாட்டல். அந்த பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை அழைத்து நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம், நீ போல் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும், நீ 7 வயதை அடைந்து விட்டாய் என்று சொல்ல வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு சிறந்த முன்மாதிரியை வழங்க வேண்டும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, எனது தாய் என்னை அழைத்தார்கள். அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு எங்களோட வீட்டில் அமர்ந்து இருக்கிறான், காயிதும் ஃபி பைத்தினா. அப்போது என்னை எனது தாய் அழைத்தார்கள். எனது தாய் ஏதோ என்னிடம் வா, நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிட்ட கேட்குறாங்க, அதாவது நீங்கள் எதை கொடுக்க நாடினீர்கள், எதை கொடுப்பதற்காக அழைத்தீர்கள் என்று சொல்லி கேட்குறான். அப்போது சொல்கிறாங்க, நான் ஒரு பேரித்த பழத்தை கொடுப்பதற்குத்தான் அழைத்தேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இன்னகி லவ் லம் துஅதிஹி ஷைஅன் குதிபத் அலைகி கித்ப, நீங்கள் அப்படி அழைத்து உங்களோட பிள்ளைகள் நீங்கள் அதை கொடுக்கலன்னு வைங்க, அதாவது உங்கள் பேரில் ஒரு பொய் எழுதப்படும், நீங்கள் ஒரு பொய் சொன்னதாக பதியப்படும். இன்றைக்கு நினைக்கிறாங்க என்ன, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற தேவையில்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்க, அதை தாரோம் இதை தாரோம் அப்படி என்று சொல்லி
இது கூட. எனவே அதன் அப்போ பாருங்கள், அங்கே அழைத்து அதை கொடுக்கலன்னா ஒரு பொய் எழுதப்படுகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே எதை தடுக்கிறாங்க? அந்த பிள்ளைக்கு ஒரு தவறான முன்மாதிரி தாயிடமிருந்து சென்று விடக்கூடாது இல்லையா? அந்த பிள்ளைக்கு ஒரு தவறான முன்மாதிரி தாயிடமிருந்து சென்று விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்போ இங்கே எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறாங்க பாருங்க. அந்த சிறுவருடைய விஷயத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு கவனம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளோ ஒரு கவனம் எடுக்கிறாங்க. அப்போ இது அபூதாவுதில் 4339 வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, பெற்றோர்கள் என்ன பிள்ளைகளுக்கு நினைத்தபடி வாக்குறுதிகள் அள்ளி வீசலாம், அது நிறைவேற்ற தேவையில்லைன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. இங்கே என்ன செய்யப்படுது? பொய் தான் பதியப்படுகிறது, அவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, தப்ரானில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விடயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கன்றதுல அதான் உங்கள் நபி மீது உள்ள நேசம். பிள்ளைகளுக்கு என்ன? நபி மீது உள்ள நேசம், அந்த நேசம் இருக்க வேண்டும், அந்த நேசத்தை ஊட்ட வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், அதாவது பத்ரில் அதாவது 2 சிறு வயது இளைஞர்கள் தான், சிறு பிராயத்தில் அந்த இளமை பருவத்தில் இருந்த இருவர்கள் தான், எனக்கு அபூஜஹலை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அபூஜஹலை எனக்கு காட்டுங்கள், அவன் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகின்றானாமே, அவனை கொலை செய்ய வேண்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஆச்சரியப்படுகிறார்கள், காட்டுகிறார்கள், இதோ இந்த குதிரையில் செல்க, அவன் தான் அபூஜஹல். அந்த இருவரும் தான் போய் என்ன செய்கிறார்கள்? அபூஜஹலை கொன்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள், நேசம் கொண்டிருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்பத்தின் மீது உள்ள நேசம், அதே போன்று அல் குர்ஆனை ஓதுவது, அந்த குர்ஆனை சுமப்பது, அதன் மீதுள்ள அந்த நேசம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த பொது திரைச்சேரியில் இந்த சதக்காவில் ஒரு பேரித்த பழத்தை சாப்பிடுகின்ற போது நபி அவர்கள் உடனே அதை என்ன செய்கிறாங்க? துப்புமாறு சொல்கிறார்கள். ஏன்? இது நமக்கு ஹராம், இது நமக்கு கூடாது என்று சொல்கிறார்களே. எனவே பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்து என்ன செய்யணும்? நல்ல பண்புகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்லது கெட்டதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அற்புதமான இந்த வழிகாட்டல்களை எல்லாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர பிள்ளைகளை எவ்வளவு நேசித்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் படிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? ஒரு குழந்தை கிடைத்து விட்டாலே, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, புகாரியில் வரக்கூடிய செய்தி. அதாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடன் நான் என்ன செய்தேன்? அதை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் எடுத்துக்கொண்டு வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள். அதே போன்று அந்த பேரித்த பழத்தை என்ன செய்ய நன்றாக மென்று வாயிலை வைத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் பரக்கத்துக்காக துவாவும் செய்தார்கள், அந்த பிள்ளையுடைய பரக்கத்துக்காக துவாவும் செய்தார்கள் என்று அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ ஒரு கவனம் எடுத்திருக்கிறாங்க பிள்ளைகள் விஷயத்தில் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களோட வழக்கத்தில் உள்ளதுதான் அந்த குழந்தைகளை முத்தமிடுவதும், அந்த குழந்தைகளை தங்களோடு வாரி அணைத்துக் கொள்வதும், அவர்களுக்கு பரக்கத்துக்காக துவா செய்வது என்ற இந்த சிறந்த முன்மாதிரிகள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவைகளுக்காக நான் தண்ணீரை கொண்டு போய் வைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இதை வைத்தது யார் என்று கேட்டபோது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், நான் தான் யா ரசூலல்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் இவருக்கு தீனில் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்னை அப்படி வாரி அணைத்து சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், அல்லாஹ் இவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக. அந்த துஆவுடைய பரக்கத்தின் காரணத்தால் மிக பெரும் ஒரு இல்மை பெற்றவர் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். குர்ஆனுடைய அந்த இல்மை விளக்கத்தை பெற்ற ஒரு மாபெரும் ஒரு நபித்தோழராக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவர்களுக்கு இல்முக்காக இப்படி துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்யுமாறு அவருடைய தாயார் கேட்டுக்கொண்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வபாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு என்று துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், அவரது செல்வத்திலும் பிள்ளைகள் நீ பரக்கத்து செய்வாயாக, நீ வழங்கியவற்றில் அவருக்கு நீ செல்வத்திலும் பிள்ளைகளும் அதிகப்படுத்துவாயாக, நீ வழங்கியவற்றில் பரக்கத்தும் செய்வாயாக என்று இந்த பரக்கத் அனஸனுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தாக மாறியது என்பதை நீங்கள் பார்க்கலாம். சுபஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, அப்போ இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவர்கள் அந்த சிறு பிராயத்தில் இருக்கின்ற போது அவர்கள் விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுத்தாங்க என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சிறந்த முன்மாதிரிகளை ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.